இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது யாரிடமும் ஏமாறாத தலைவர், சமரசமில்லாத ஒரு போராளி, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாசத்தின் பெயரால் எவ்வளவு ஏமாந்திருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே உள்ளம் குமுறுகிறது. காரணம் என்ன? நேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த பேட்டி, அதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் கொடுத்த பேட்டி, அதற்கடுத்து அவருடைய மகன் முகுந்தன் பரசுராமன் கொடுத்த பேட்டி, இவைகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது திரைமறைவில் எவ்வளவு சதிகளை அன்புமணி அவர்கள் தரப்பை சார்ந்தவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்ற உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. இதை பார்த்து தமிழக மக்களே திகைத்து போய் நிற்கிறார்கள். ஒரு தந்தைக்கு எதிராகவே ஒரு மகன் இப்படி செயல்பட முடியுமா என்று ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் தமிழக வாக்காளர் பெருமக்களின் புருவங்கள் உயர்ந்திருக்கின்றன. அந்த சோடு மறைவதற்கு முன்பே இன்றைக்கு ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கிறது. ஒரு உரையாடல், கைபேசி உரையாடல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது. அந்த கைபேசி உரையாடலில் முகுந்தன் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் பதவி தருகிறோம், சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதற்கு வேட்பாளராக அறிவிக்கிறோம், அதற்கான அவ்வளவு செலவையும் நாங்கள் செய்கிறோம் என்று அன்புமணியின் நெருங்கிய சகா, அன்புமணியின் நம்பிக்கையை பெற்றவர் என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கு செஞ்சி தொகுதியில் அன்புமணியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், அவர் அன்புமணி தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர். அவர் முகுந்தன் அவர்களிடம் பேரம் பேசிய அந்த ஆடியோ வெளியாகி இருக்கிறது. எவ்வளவு மோசமான செய்கையில், எப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் பெரும் சாட்சியாக இருக்கிறது. அந்த ஆடியோவை கேட்டவுடன் நான் கூட சற்று அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், 2 ஆண்டுகளுக்கு முன்பு சங்கமித்ரா அரங்கத்தில் புத்தாண்டு பொதுக்குழு நடந்த பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள், அதாவது 2024 முடிந்து 2025 துவங்குகின்ற பொழுது புத்தாண்டு பொதுக்குழு சங்கமித்ரா அரங்கத்தில் நடந்தது. அந்த அரங்கத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் முகுந்தன் அவர்களை இளைஞரணி தலைவராக அறிவித்தார். அன்றைக்கு அன்புமணி அவர்கள் வாரிசுக்கு எதிராக இருப்பதை போலவும், வாரிசு அரசியலுக்கு எதிராக அன்புமணி இருக்கிறார் என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதை போலவும் முகுந்தனுடைய இளைஞரணி தலைவர் நியமனத்தை அந்த மண்டபத்திலேயே மருத்துவர் ஐயாவின் முன்பே எதிர்த்தார். அங்கே மைக்கை வேகமாக தூக்கி போட்டார். ஆனாலும் கூட அன்றைக்கு அன்புமணியை பார்த்த பல இளைஞர்கள் பரவசப்பட்டார்கள். அன்புமணி வாரிசு அரசியலுக்கு எதிராக நிற்கிறார், மருத்துவர் ஐயா அவருடைய பேரனை இளைஞரணி தலைவராக அறிவித்ததை எதிர்க்கிறார், அன்புமணி சிறந்த தலைவர் என்று அன்றைக்கே அந்த அரங்கத்தில் உண்மை தெரியாமல் சில இளைஞர்கள் அன்புமணிக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பினார்கள், குரல் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதே அன்புமணி அவர்கள் அவருடைய நம்பிக்கைக்குரிய ஒருவரை, ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை வைத்து முகுந்தன் அவர்களிடம் பேரம் பேசுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் பதவி தருகிறோம், மருத்துவர் ஐயாவை விட்டு விலகி வாருங்கள் என்று ஆசை காட்டுகிறார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கை! இப்படித்தானே மருத்துவர் ஐயாவிடமிருந்து பலரை அவர்கள் பிரித்திருப்பார்கள். ஆனால் முகுந்தன் நேற்று கொடுத்த பேட்டியில், எனக்கு எம்எல்ஏ பதவியும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம், ஒரு இலவும் வேண்டாம்,
நான் இறுதி வரை மருத்துவர் ஐயாவுடன் இருக்கிறேன் என்று பேட்டியிலே சொன்னார். இன்றைக்கு இந்த ஆடியோ வெளியாகி இருக்கிறது. மருத்துவர் ஐயாவிடம் இருந்தால் அவர்கள் மோசமானவர்கள், அன்புமணியுடன் வந்தால் அவர்கள் புனிதம் பெற்றவர்களா? ஐயாவுடன் இருந்தால் அவர்கள் கரைவடிந்தவர்கள், அன்புமணி பக்கம் வந்தால் அவர்கள் சீதையை போல அக்னி பிரவேசம் செய்து தன்னுடைய புனித தன்மையை நிரூபித்தவர்களா? என்ன இவர்களுடைய சித்தாந்தம்? இந்த தேர்தல் களத்தில் எவ்வளவு நாடகம் ஆடுகிறார்கள். இதே அன்புமணி அவர்கள் அன்றைக்கு முகுந்தன் இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்ட பொழுது வாரிசு அரசியலை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கவில்லை என்று இன்றைக்கு எங்களுக்கு தோன்றுகிறது. அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக அன்புமணி பயன்படுத்தி கொண்டார். கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் திட்டம் போட்டு இருக்கிறார்கள். மருத்துவர் ஐயாவை எப்படியாவது ஏமாற்றி பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் இருக்கின்ற காலத்திலேயே அபகரித்து கொள்ள வேண்டும். அவர் எல்லோரும் இழுத்த இழுப்புக்கு வரமாட்டார். அதுவும் அன்புமணியுடைய திட்டத்திற்கு அவர் செயல் வடிவம் கொடுக்க மாட்டார். அன்புமணி நினைப்பதை சாதிக்க முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆகவே மருத்துவர் ஐயாவிடமிருந்து கட்சியை அபகரிப்பதற்கு ஏற்கனவே அவர்கள் போட்டிருந்த திட்டத்தை முகுந்தன் அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் இளைஞரணி தலைவராக அறிவித்ததை பயன்படுத்தி கொண்டார்கள். அதிலிருந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மருத்துவர் ஐயாவிடமிருந்து கட்சியை அபகரிப்பதற்கு மிகவும் சிறப்பாக திட்டங்கள், சிறப்பாக என்று சொல்வதை விட மிகவும் மோசமாக மோசடி திட்டங்களை போட்டார்கள் என்பது இன்றைக்கு வெளியான இந்த ஆடியோவை கேட்கின்ற பொழுது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆகவேதான் மருத்துவர் ஐயாவோடு கூட்டணி வைத்திருக்கின்ற சசிகலா அவர்கள் கூட நேற்று எடப்பாடி பிரச்சாரத்தில் பேசுகின்ற பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினார், பாட்டாளிகளுக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். மருத்துவர் ஐயாவிற்கு பிறகு அந்த கட்சி அன்புமணியிடம்தான் போக போகிறது. இருந்தும் ஏன் கட்சியை உடைத்தார்? ஆகவே மக்களே சிந்தியுங்கள். அரசியலில் வந்துவிட்டால், அரசியலில் பதவி மோகம் தலைக்கு ஏறிவிட்டால், பதவி ஆசை தலையிலே குடிகொண்டு விட்டால், மூளையிலே பதவி ஆசை ஏறி சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டால் தந்தை என்றும் பார்க்க மாட்டார்கள், தாய் என்றும் பார்க்க மாட்டார்கள், சகோதரன் என்றும் பார்க்க மாட்டார்கள். அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும். ஆகவே பெரியோர்களே, மக்களே, இந்த தேர்தலில் பார்த்து ஓட்டு போடுங்கள், சிந்தியுங்கள் என்று சசிகலா பேசியிருக்கிறார். மன்னர்கள் காலத்தில் தான் உடன் பிறந்த சகோதரர்களுடன் வாளெடுத்து போரிட்ட மன்னர்களை பார்த்திருக்கிறோம். வாரிசு உரிமைக்காக அவுரங்கசீப் அவருடைய உடன் பிறந்த சகோதரன் ஒருவரோடு சண்டையிட்டு, ஒருவர் மட்டுமல்ல பலரோடு சண்டையிட்டு ஒரு சகோதரனை அவனுடைய வாள் வீச்சுக்கு பலியாக்கி விட்டு அந்த இரத்தத்தின் ஈரம் காய்வதற்கு முன்பே அவுரங்கசீப் அரியணை ஏறினார் என்று வரலாற்றிலே நான் படித்திருக்கிறேன். அவுரங்கசீப்புக்கு கூட போட்டிக்கு சில சகோதரர்கள் இருந்தார்கள். ஷாஜகான் பல பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ஆனால் அன்புமணி அவர்களுக்கு போட்டிக்கு எந்த சகோதரனும் இல்லை, எந்த சகோதரியும் போட்டிக்கு வரவில்லை. இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னுடைய செல்வாக்கை, தான் வளர்த்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மருத்துவர் ஐயா நினைத்ததன் விளைவு அன்புமணியோடு அவர் தர்ம யுத்தத்தை ஆரம்பித்ததற்கு பிறகுதான் மருத்துவர் ஐயாவின் மூத்த மகள் அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் கூட மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக அரசியல் களத்திற்கு வந்தார். இதற்கு முன் அன்புமணி பல காலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக, மத்திய அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த பொழுதெல்லாம்
மருத்துவர் ஐயாவின் மூத்த மகள் அரசியல் பக்கம் வரவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் எந்த பொறுப்புக்கும் வரவில்லை. ஆனால் அன்புமணியின் மோசமான நடவடிக்கைகளுக்கு பிறகு, மருத்துவர் ஐயா களத்திலே நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகுதான் மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக பேசுவதற்கு ஸ்ரீகாந்தி அவர்கள் வந்தார்கள். ஆனால் எந்த எதிர்ப்பும் இல்லாமல், யாரும் பதவிக்கு போட்டிக்கு வராமல், யாரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமை கொண்டாடாமல் இருந்த பொழுது அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தார், மருத்துவர் ஐயாவிற்கு வேதனையை தந்தார் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கு வேதனை மேலோங்குகிறது. மருத்துவர் ஐயாவை எந்த அளவிற்கு பாடுபடுத்தி இருப்பார்கள், மருத்துவர் ஐயா எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார் என்று நினைக்கின்ற பொழுது நம்முடைய கண்களில் இரத்த கண்ணீர் வடியாத குறையாக இருக்கிறது என கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.